செய்தியாளர்கள் அண்ணன் சீமான் கிட்ட கேட்கும்போது, தேர்தல் ஆணையம் ஒரு புது சின்னத்தை உங்களுக்கு ஒதுக்கி இருக்கு, இன்னும் தேர்தலுக்கு குறைந்த நாட்கள் தான் இருக்கு, இந்த நாட்களுக்குள்ள உங்களால இந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற முடியும் நம்புறீங்களாங்கும் போது, நான் என் பிள்ளைகளை நம்புறேன், எண்ணினும் இளைய தம்பி தங்கைகளை நம்புறேன், ஒரே நாள்ல உலகம் முழுவதும் என் சின்னத்தை கொண்டு போய் தம்பிக சேர்ப்பாங்கன்னு அண்ணன் சொன்னாரு. அதை அப்படியே நிரூபிச்சு சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள். சீமானின் சின்னம் ஒளி வாங்கி அப்படிங்கிற ஹேஷ்டாக் 1 மில்லியன் ட்விட்டர் ரீச் பண்ணுன்னு எதிர்பார்க்கப்படுது. 27ஆம் தேதி 12 மணிக்கு செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி அண்ணன் சீமான் மைக் சின்னத்தை அறிமுகப்படுத்துறாரு. அடுத்த நாள் 12 மணிக்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரிய அளவிலான ஒரு சாதனையை படைக்க முடியும்னா, ஒரு புது சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளவு வேகமா சேர்க்க முடியும்னா அது நாம் தமிழர் கட்சியினால தான் முடியும். தம்பிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்னத்தை மக்கள் பார்க்கணும், சின்னத்தை பத்தி மக்கள் கேட்கணும், சின்னத்தை பத்தி மக்கள் பேசணும், இதை நம்ம உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லா முயற்சியுமே கையில் எடுக்கிறாங்க. சின்னத்தை மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக அத்தனை சோசியல் மீடியாவோட ப்ரொஃபைல் பிக்சராக மாற்றுறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. களத்தில் அவங்க ஓட்டக்கூடிய வாகனங்கள் பைக்கில் ஃபுல்லாமே பின்னாடி சீமானின் சின்னம் மைக் அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டி தெரியப்படுத்துகிறாங்க. வாக்கு சேகரிக்கிறதுக்கான பதாகைகளை ஏந்தி ஊர்வலமா போறாங்க. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஆட்டோவோட பின்பக்கத்துல நாம் தமிழர் கட்சியின் சின்னம் மைக் அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டுறாங்க. அது போல அவங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அவங்களோட சொந்த வாகனம் அத்தனையிலையுமே சீமானின் சின்னம் மைக் அப்படிங்கிறத மக்கள் பார்க்குற விதமாக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஏற்கனவே சீமானின் சின்னம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசும் பொருளாக ஆக்கியிருந்தாங்க. தற்போது மக்கள் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் சீமானின் சின்னம் மைக் என்பதை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் மக்கள் மைக் சின்னம் தான் அண்ணன் சீமானோட சின்னம் அப்படிங்கிறத கேட்கணுங்கிறதுக்காகவே ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினரும் தங்களோட ஃபோன் ரிங்டோனா நாம் தமிழர் சின்னம் ஒளி வாங்கி அப்படிங்கிற ஒரு ரிங்டோனை செட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளி வாங்கி மைக் அப்படின்னு பிரச்சார வாகனங்கள் மூலமா தெரியப்படுத்தப்படுது. நாம் தமிழர் கட்சியின் தம்பிமார்கள் அவங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் இந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய ஒரு பணியில இருக்கிறாங்க. தம்பி ஒருத்தர் பிறந்த நாள் கொண்டாடுறாரு. அந்த பிறந்த நாளுக்காக அவருக்காக வாங்கப்பட்ட அந்த கேக்ல கூட நாம் தமிழரின் சின்னம் மைக் என்று எழுதப்பட்டிருக்குது. திருமண நாள்ல கூட மணமக்கள் மைக் சின்னத்தை கையில ஏந்தி இருக்கிறாங்க. இது போல தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இந்த மைக் சின்னம் வழங்கப்பட்ட 24 மணி நேரத்துல பல கவிதைகளை சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. உன் மைக்கு, நேர் மைக்கு, வழி மைக்கு, எளிமைக்கு, செழுமைக்கு, மேன்மைக்கு, தோழமைக்கு, தொன்மைக்கு என சகலமும் காண மைக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள் என்ற ஒரு கவிதையை படைச்சு அசத்திருக்கிறாங்க. அதே போல வறுமைக்கு, சிறு மைக்கு, கொடுமைக்கு எதிராக குரலோங்கி ஒலிக்க மைக் சின்னத்தில் வாக்களியுங்கள் அப்படிங்கிற இந்த கவிதை சமூக வலைதளத்தில் பரவலா பகிரப்பட்டு வருகிறது. இப்படி தன்னுடைய திறமைகள் அத்தனையும் முழுமையாக கொட்டி மைக் சின்னத்தை மக்களிடத்துல கொண்டு போய் வெற்றிகரமாக சேர்த்திருக்கிறார்கள் சீமானின் தம்பிகள். இளம் ரத்தத்தின் வேகம் எவ்வளவு பவர்ஃபுல், எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத மற்ற அரசியல் கட்சியினர் இன்னைக்கு உணர்ந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் கேடர்ஸ், இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இளைஞர்கள் நம்ம கட்சியில இல்லைங்கிறது பல கட்சியினோட ஏக்கமா இருக்குது. சீமான் பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறாரு. நேற்று இரவே பிரச்சாரத்துக்காக கன்னியாகுமரி சென்றடைந்த சீமான் தன்னோட கைபேசியை எடுத்து பார்த்து அசந்து போனாரு. தம்பிகளை மேலும் உற்சாகப்படுத்துற விதமா அடிச்சு தூள் கலப்புங்க, போட்டு விட்டுக்கிட்டே இருங்க என்ற ஒரு ஆடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடிச்சு கலப்புங்க, அது அம்பேத்கர், மார்ட்டின் லூதர் கிங் எல்லாரும் பேசுறதெல்லாம் போட்டு 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 அண்ணா எல்லாரும் பேசுவாங்கல்ல, எம்ஜிஆர் எல்லாம், அதெல்லாம் எடுத்து போடுங்கடா, போட்டு இதாண்டா எங்க சின்னம்னு. கண்டிப்பா தம்பிகள் சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு அவர் நம்பினாரு. அதே மாதிரி தம்பிகளும் சாதிச்சு காட்டியிருக்கிறாங்க. எத்தனை கோடி கணக்கான பணத்தை பிற கட்சிகள் வச்சிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான் இருக்கு. இந்த மகிழ்ச்சியில, இந்த உற்சாகத்துல நேற்று இரவு முழுவதும் அண்ணன் சீமான் கன்னியாகுமரி நாம் தமிழர் கட்சி உறவுகளோட பேசி மகிழ்ச்சியில திளைத்தாரு. எப்படி ஓட்டு கேட்கிறாங்க, அம்பேத்கர் காமராஜர் அந்த மைக்க அப்படி வட்டம் நமக்கு
கருணாநிதி அவரை என்ன பண்ணிருக்காங்க, நாம் தமிழ் கட்சி. ஐயோ, ஏன்டா மைக் கொடுத்தோங்க. நீ எந்த சின்னத்துக்கு வேணாலும் ஓட்டு கேட்கலாம், ஆனா எங்க சின்னம் பண்ணி அப்புறம் சரி, வேற தென்னை மரம் வாங்கலாம். தென்னை மரம், இந்த கரும்பு சை மாதிரி. சீமான் தன்னோட கட்சி பிள்ளைகிட்ட சொல்லும்போது, நாளைக்கு பிரச்சாரத்தை பாரு, அண்ணனோட பிரச்சாரத்தை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஏன் பக்கம் திருப்புறேனா இல்லையாம் பாரு அப்படிங்கிற ஒரு சவாலையும் விட்டுருக்கிறாரு. சீமானின் பிரச்சாரத்துக்காக வாகனமும் தயாராகி இருக்கிறது. அந்த வாகனம் முழுவதும் நமது சின்னம் மைக் என்ற ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வாகனம் தயாராகி கன்னியாகுமரி நோக்கி சென்றிருக்கிறது. ஏற்கனவே அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை வச்சு ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருந்தார், ஒரு காணொளி. அந்த காணொளி இன்னும் வெளியே வந்தால் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் வட்டாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அதிர்வலைகளை ஏற்படுத்தும், மக்களின் கவனத்தை அண்ணன் சீமானை நோக்கி, நாம் தமிழர் கட்சியை நோக்கி, நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை நோக்கி திருப்போம் அப்படின்னு கட்சியின் தலைமையிலிருந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த காணொலியை ஏன் இன்னும் வெளியிடலை, ஏன் தாமதப்படுத்துறீங்கன்னு கேட்கும்போது, சின்னம் வரதுக்காக தான் காத்திருந்தோம், சின்னம் வந்ததுக்கப்புறம் அந்த காணொலியில் மைக் சின்னத்தை போட்டு வெளியிட்டாதான் மக்களுக்கு சின்னமும் போய் சென்றடையுங்கிறதுக்காகத்தான் இத்தனை நாட்கள் காத்திருந்தோம். வெகு விரைவிலேயே அந்த காணொலியை அண்ணன் வெளியிட இருக்கிறார். அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் ஒவ்வொருவரும் எப்படி தகுதி வாய்ந்த, அறிவார்ந்த, படித்த, ஆகச்சிறந்த வேட்பாளர்கள் அப்படிங்கிறது அந்த காணொலி காட்டும் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்றாங்க. இந்த 2024 தேர்தல் முடிவு தமிழகத்தின் அசைக்க முடியாத அரசியல் ஆளுமையாக அண்ணன் சீமானை உயர்த்தும். நன்றி, வணக்கம். இடியடா இடியடா என்று நாம் துடியடா, இனிமேல் நாம் தானடா, தடைகளை உடையடா, சரித்திரம் படையடா, தடிகிட தீன் தானடா.